ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி அழகான ப்ரெஸ் ஆன் நெயில்ஸை எப்படி குவிக் அண்ட் ஈஸியாக வைக்கலான்றதை காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட நெயில் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். நெயில் ஷேப் ஆகட்டும் ஆர் நீங்கள் கேட்குற கஸ்டமைஸ்டு டிசைன் எல்லாமே நம்ம கஸ்டமைஸ்டு பண்ணி தருவோம். ஸோ நம்மளோட கிட்டில் என்னென்னலாம் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்மளோட கிட்டில் உங்களோட நெயில் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு நெயில் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கலர்ஸ் ஆகட்டும் டிசைன் ஆகட்டும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இதில் நான் எனக்காக செஞ்சு வச்சதுனால நான் பிளெயினாக செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ 10 செட் ஆஃப் நெயில்ஸ் வந்திருக்கும் ஃபார் 10 ஃபிங்கர்ஸ். நீங்கள் 10 ஃபிங்கர்ஸ்க்கும் ஆர்டர் பண்ணலாம் ஆர் 5 ஃபிங்கர்ஸ்க்கும் ஆர்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம கிட்டில் ஒரு அசிட்டோன் பேட் இருக்கும். இதை வச்சு நீங்கள் உங்களோட நெயில்ஸை க்ளீன் பண்ணிக்கலாம். நெயில்ஸை ப்ரெஸ் ஆன் நெயில்ஸை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு பஃபர் கொடுப்போம், நெயில் பஃபர் அண்ட் நெயில் க்ளூ ஆர் நெயில் டேப் ரெண்டுமே கொடுப்போம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெயில் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நெயில் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு உங்கள் நெயில்ஸ் ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நெயில் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ஷூட்காக பண்ணுறீங்க, நெயில் க்ளூலாம் எனக்கு வேண்டாம், உடனே எனக்கு ஃபோட்டோ ஷூட்ஸ் முடிஞ்சோன்னா ஒரு வீடியோ முடிஞ்சோன்னா எனக்கு நெயில்ஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் க்ளூ டேப் போய்க்கலாம். ஸோ இதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு நான் இப்போ காமிக்கிறேன். நெயில் டிப்ஸ் எல்லாம் உங்களோட நெயில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரம் தம் ஃபிங்கர் டு லிட்டில் ஃபிங்கர் நான் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் டைரெக்டாக போய் ஒட்ட போகிறேன். இன்றைக்கி நான் நெயில் டேப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் நான் ஒரு வீடியோக்காக தான் இதை நான் பண்ணுறேன். அதனால் நான் க்ளூ யூஸ் பண்ணல, நெயில் டேப் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களோட நெயில்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த அசிட்டோன் பேடை வச்சு உங்களோட நெயில்ஸை பூரா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெயில்ஸ் கொஞ்சம் நிறையா வளர்ந்துருக்கு அப்படின்னா இந்த நெயில் பஃபரை வச்சு அதை நீங்கள் ஷேப்பும் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெயில் க்ளூ ஒட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த நெயில் பஃபரை வச்சு உங்களோட நெயிலோட ஷைனை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இதை நீங்கள் இப்படி பஃப் பண்ணிங்கனாலே போதும், உங்களோட நெயில் ஷைன் ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த நெயில் ஷைன் எதுக்கு ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா நெயில் ஷைன் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட நெயிலை நீங்கள் க்ளூவை வச்ச ஒட்டும்போது உங்களுக்கு இது நல்லாவே உங்களோட நெயில் பெட்டில் போய் உட்காந்துக்கும். இந்த ரீசனுக்காக தான். ஓகே, ஸோ நெயில் டேப்பை நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த நெயிலில் ஒட்ட போகிறீங்களோ அந்த பேக் ஆஃப் த நெயிலில் நீங்கள் ஜஸ்ட் சும்மா இதை ப்ளேஸ் பண்ணால் போதும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு பேப்பர் இருக்கும். இந்த பேப்பரை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் நெயில்ஸை அட்டாச் பண்ணிங்கன்னா போதும். ஸோ எல்லா நெயில்ஸ்க்கும் அட்டாச் பண்ணிவிட்டு வரேன். அண்ட் அவ்வளோதான், குவிக் அண்ட் ஈஸியாக நம்ம ப்ரெஸ் ஆன் நெயில்ஸை ஒட்டிட்டோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் கஸ்டமைஸ்டு ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ரீச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.